சிங்கிளாக சோலோவாக போய் மணலில் மாட்டிட்டீங்களா, கஷ்டமே படாதீங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாக வண்டியை வெளியே எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி வந்து ஒரு கால்வாசி வீல் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போனோம்னா இப்போ அது வந்து வீல் தான் சுத்தம். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக எடுக்கலாம் பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வண்டி ஆல்மோஸ்ட் அதுவே நிற்குது. நான் எதுவுமே பண்ணல, அதுவே அப்படியே நிற்குது மணலில். ஓகேவா? இந்த அளவுக்கு ஸ்டக்காகி நிற்குது. இப்போ இது எடுக்கிறது வந்து சிம்பிள் தான். இந்த பக்கம் சைட் ஸ்டாண்ட் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த சைடு மணலை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஏன்னா இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் வண்டி ஆல்மோஸ்ட் அப்படியே நிற்குது. ஏன்னா இந்த சைடு நான் ஸ்டாண்டு கூட போடல. இப்போ வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் போடுற இடத்த வந்து மணலை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துருங்க. வந்து காட்டவா? இந்த சைடு வந்துரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ தானே போகுது. என்ன பண்ணணும், வண்டியை லைட்டாக அந்த பக்கம் சாய்ச்சிக்கோங்க. சாய்ச்சிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டுருங்க. சைட் ஸ்டாண்ட் போடுற அளவுக்கு நீங்கள் மணல் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வண்டியை ஃபுல்லாக இந்த பக்கம் சாய்ங்க. சாய்ச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த மணல் விட்டு மேலே வந்துடும் வண்டி. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். இந்த சைடு தெரியுதா பாருங்கள். சைட் ஸ்டாண்ட் போட்டு ஒரு சாய்ச்சி ஒரு இழு இழுத்தோம்னா இந்த வீலு பாருங்கள், பின்னாடி வீலு ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் தள்ளிட்டு கூட போயிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்டக் ஆகாமல் க்ளீனாக வெளியே போய்டும். அப்படியே நான் கிராஸ் பண்ணி போயிடு. பார்த்தீங்களா? வீல் மாட்டிச்சுன்னா சிம்பிளாக இப்படி எடுத்துடலாம். ரெண்டாவது இன்னொரு அட்டம் தான், அதுவும் அதே மாதிரி வேறு இன்னொரு ட்ரைவும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அது என்ன பண்ணணுன்னா, சென்டர் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லையா, சைட் ஸ்டாண்ட் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செகண்ட் அட்டெம்ப்ட் ஒன்று சொன்னால சென்டர் ஸ்டாண்டில் எடுக்கலான்ட்டு. சப்போஸ் சென்டர் ஸ்டாண்ட் இல்லைனா சைட் ஸ்டாண்ட்லேயே வந்து மணலில் வந்து இப்போது நீங்கள் இப்போ நான் எடுத்து காட்டினேன் தெரியுமா, மணல் கொஞ்சம் ஆடாக இருந்தனால வந்து ஈஸியாக வண்டி ரொட்டேட் ஆகிடுச்சு. சில மணல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னா அப்படியே உள்ளே போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு கல் இல்லைனா ஸ்லிப்பர் ஏதாவது இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மணலை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி நோட்டிக்கோங்க. ஆனால் நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட சொல்ல இன்னும் உள்ளே போயிட்டே தான் இருக்கும் ஸ்டாண்டு. அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கோங்க. கல் வச்சுட்டு சைட் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக அது கீழே வச்சுருங்க. இப்போ சைட் ஸ்டாண்ட் அது கல் கீழே இருக்கா. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, சிம்பிளாக வந்து வண்டி அப்படியே சாய்ங்க. சாய்ச்சிங்கன்னா அழகாக இப்படி ரொட்டேட் ஆகிடும். இப்போ மணல்லேருந்து அழகாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தடு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஸ்டாண்ட் வந்து மணலுக்குள்ளே போகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கல் வச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து மாட்டிக்கிச்சு ஃப்ரண்ட்டில் இழுக்கிறது பேக்கில் இழுக்கிறது இவ்வளோலாம் கஷ்டமே பட தேவையில்ல. சிங்கிளாக சோலோவாக போய் மணலில் மாட்டிட்டீங்களா, கஷ்டமே படாதீங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாக வண்டியை வெளியே எடுத்துடலாம்.